நம்மால இருந்த சார் இவாளுக்கெல்லாம் அண்ணாமலையோட மகிமை தெரியல சார், இவாளுக்கெல்லாம் தோத்தாதான் சார் சரி ஒண்ணு இங்கே 10 பேர் நினைக்கிறான். சிங்கப்பூர் போறேன் சார், இந்த அண்ணாமலை என்ன சார் ஆவார் அப்படின்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, அண்ணாமலை திரும்ப வந்துருவார் அப்படின்னு. இவங்க எல்லாம் சிங்கப்பூர் போயிடுவாங்களா, அமெரிக்கா போயிடுவாங்களா, லண்டன் போயிடுவாங்களா? நாங்க இங்க வந்து சுப்புஜி பாண்டேஜி அண்ணாமலைஜி வந்து கஞ்சி கொலிலாம் உட்காந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு ஒண்ணு அது புரியவே இல்லை. எங்களுக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளை எங்களுக்கு எங்க பொண்டாட்டி பிள்ளை கிடையாது. எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் வந்து வாக்களிக்க வருவதில்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இப்ப மட்டுமே சமீபத்துல மட்டுமே வந்து துபாயில இருக்கிறார். ஒரு 10 முறை வந்துட்டார் சமீபத்துல மட்டுமே. நான் அவர்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி நீங்க நிறைய அடிக்கடி வரணும் தலைவரே, அப்பதான் ஏப்ரல் மே மாசம் உங்களுக்கு லீவு கிடைக்காது, நான் எங்களுக்கு ஒரு ஓட்டு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஏப்ரல் மேக்கு நான் இப்பயே லீவ் போட்டேன்டார். நான் இப்பயே இவ்வளவு தூரம் வர்றேனே, அப்ப விடுவேனான்றார். அப்படி இருக்கிறாங்க. நம்மால இருந்த சார் இவாளுக்கெல்லாம் அண்ணாமலையோட மகிமை தெரியல சார், இவாளுக்கெல்லாம் தோத்தாதான் சார் சரி ஒண்ணு இங்கே 10 பேர் நினைக்கிறான். இருக்கிறது 10, அதுலயும் ஓட்டு விழாது அப்படின்னு சொல்லி போனா அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிட்டு போனா நம்ம வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்ப வந்து முக்கியமா நாடு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க, நாளைய தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பங்களிக்கணும், ஒவ்வொருத்தரும் பங்களிக்கணும்.